ஹாய் காரைக்குடி சொந்தங்களே, ப்ரோ மாலையிட்டன் வயல் வாங்க ப்ரோ அப்படின்னு நமது பாசமிகு ஆகாஷ் ப்ரோ வந்து வர சொல்லியிருக்காப்புல. கண்டிப்பாக உங்களுக்காக வரேன் ப்ரோ. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட முக்கியமான வளர்ச்சி காரணமே நம்ம அன்பான மக்கள் தானே. அவங்க நம்ம ஊரே நீங்கள் விஷுவல் காமிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணித்தானங்க ஆகணும். அப்படி போகிற ஊர் தாங்க நம்ம மாலையிட்டான் வயல். ஆறாவயல்லேருந்து 2 கிலோமீட்டர். மாலையிட்டான் வயல் எப்படி பார்க்கணும்? மாலையிட்டான் வயல் எப்படிப்பா? இந்த ரோடா? ஓகே, தேங்க்ஸ்ப்பா. என்னப்பா? எதுலப்பா பார்த்துருக்கேன்? இன்ஸ்டால. ஓகே, தேங்க்ஸ்ப்பா. ஃபாலோ பண்ணியிருக்கியா? நம்ம அழகான ஆறாவயலை தாண்டி 2 கிலோமீட்டர் தாங்க மாலையிட்டான் வயல். ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகையிலே பார்த்தீங்கன்னா நீளமான கம்மாய், அவ்வளோ ஒரு கடல் காற்று மாதிரி ஜில்லு 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 ஜில்லுன்னு ஆக்சிஜன் நம்ம மேலே படையில் அப்படி இருக்குங்க. அதை தாண்டி இந்த புளிய மரத்துக்கு நடுவில், புளிய மரத்தை சுற்றி வயல்காடு, புளிய மரம் சுற்றி நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் இருக்குங்க. நம்ம இன்வைட் பண்ண ஆகாசும் நம்மளை மீட் பண்ண வந்துட்டார், யதார்த்தமாக பார்த்துட்டாரு. அதை தாண்டி எப்படி இந்த ஊரில் வந்து மாலையிட்டான் வயல்னு பேர் வந்திருக்குன்னு கேட்டால், அரச மரத்துக்கு கீழே ஒரு மாலையிட்ட விநாயகர் கோயில் இருக்குது, அதனால தான் மாலையிட்டன் வயல்னு சொன்னாங்க. கண்டிப்பாக உண்மையாகவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஊருக்கு வந்தது. அவ்வளோ ஒரு இயற்கையை தாண்டி இந்த அரச மரத்துக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நீளமான கம்மாய் வந்து அட்டாச்மெண்ட் ஆகுது. அற்புதமான ஒரு ஊர், இயற்கையை சூழ்ந்த ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிருக்காங்க மாலையிட்டான் வயல். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக, போக்குவரத்து நெரிசலில் தனிமையாக, பீஸ்ஃபுல்லாக, ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி ஊர் மாலையிட்டான் வயல்.